அப்படிப்பட்டவனுக்கு கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு. அது என்ன தெரியுமா? ஒரு வசைச்சொல், கேப் மாறிம்பாங்க. கேள்விப்பட்டீங்களா? கேப் மாறினா என்ன அர்த்தம் தெரியுமா? கேட்பு மாறின்னு அர்த்தம். ஒன்றை கேட்டு உடனே மாறி போகுது. அவன் சொன்னால் அதை கேட்டு மாறி போகுது. இவன் வருவான், இவன் சொன்ன அப்படியா நான் தப்பாக நினச்சிட்டு அப்படியே மாறி போயிடுது. இன்னொருத்தன் வருவான், அவன் 2 பேரும் சொன்னது சரியில்லைப்பா, நான் சொல்கிறதான் ரைட்டு, இது கரெக்டாக இருக்குன்னா அப்படியே மாறி போயிடுது. அவன் ஸ்டாண்டுக்கு மாறி போயிடுது. இப்படி கேட்டு கேட்டு மாறி போகிறவங்க கேட்பு மாறி போயிடுது. தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும். ஐயுறவும்னா சந்தேகப்படுறது. தேரான் தெளிவும், நீ சீர்தூக்கி பார்த்து ஆராய்ந்து பார்த்து ஒரு முடிவுக்கு வருவதற்கு முன்பு அப்படி செய்யாமல், அப்படிலாம் சிந்திக்காம நீ ஒரு தெளிவுக்கு வந்துடுற, ஒரு முடிவுக்கு வந்துடுற. அப்படி முடிவுக்கு வந்த பிறகு அவன் மேலே நீ சந்தேகப்பட்டால் அது வாழ்நாளில் எந்த காலத்திலும் தீர்க்கவே முடியாத அளவுக்கு துன்பத்தை தரும். சந்தேகப்படக்கூடாது. நம்பிட்டால் அந்த நம்பிக்கை மட்டும்தான் நம்ம கண் முன்னால் நிற்கும். அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு நோண்டக்கூடாது. அவனுக்கு 1008 இடத்துல கனெக்ஷன் இருக்கும், 1008 இடத்துல கமிட்மெண்ட் இருக்கும், 1008 இடத்துல அவனுக்கு இன்புட்ஸ் வரும், 1008 இடத்துல அவனுக்கு தொடர்புகள் இருக்கும், உறவுகள் இருக்கும். அதையெல்லாம் நீ நோண்டிக்கிட்டு இருக்க முடியாது. உன்னோட நீ பழகிட்ட, முடிவு பண்ணிட்ட, நட்பு வச்சுட்ட. நம்ம கட்சிக்கு இவங்க வந்துட்டாங்க, நம்ம கட்சியில் இந்த பொறுப்பில் இருக்கிறாங்க, நம்ம கூட இருக்கிறாங்க, நமக்கு நம்பிக்கையாக இருப்பாங்க. நான் நம்புகிறேன், 100% நம்புகிறேன், எனக்கு எந்த ஐயமும் இல்லை. அப்படி தான் ஒவ்வொருத்தரும் இருக்கும். ஒன்று இந்த கணக்கு போடுறாங்க, அந்த கணக்கு போடுறாங்க, நம்ம சந்தேகப்பட தொடங்கினால் யார் மேலே சந்தேகப்படுறோமோ அவருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சந்தேகப்படுறவன் தூங்கவும் முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாது. சந்தேகப்படுறவன் தான் நரகத்தில் இருப்பான். நரகங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நரகம்னா எங்கேயோ வானுலகத்தில் இருக்கிறதில்ல. நரன்னா மனுஷன் அர்த்தம், அகம்னா அவன் இருக்கிற இடம் அர்த்தம். மனுஷன் இருக்கிற இடம் தான் நரகம். நரகங்கிற சொல்லுக்கே அதான் பொருள். நரேந்திர மோடிங்கிறாங்கல்ல, நரேந்திர மோடி. நரேனா மனிதன், இந்திரன்னா மனித இந்திரன். அவர் தேவ இந்திரன் தேவலோகத்தில் இருக்கிறார். மனிதர்களிலேயே இவர் பெரிய தலைவர். இந்திரன்னா தலைவன் அர்த்தம். நரேந்திரன் என்ன மனித குலத்துக்கான தலைவன் அர்த்தம். நரசிம்மன் அப்படின்னா மனித உருவில் இருக்கிற சிங்கம் அப்படின்னு அர்த்தம். சிம்மன்னா மனித சிங்கத்தை போன்றவன். நரசிம்மன்னா இவன் மனுஷனா இருக்கிறான், ஆனால் இவன் சிங்கம், அவன் தான் நரசிம்மன். இந்த நரங்கிற சொல்லு. நர அகம் அப்படின்னா மனிதர்கள் வாழுகிற இடம் எதுவோ அதுதான் நரகம். ஏன்னா அவன் தான் சூது, சூழ்ச்சி, வஞ்சகம், ஏமாறு, மோசடி, பொய், புரட்டு, கற்பனாவாதம், யூகவாதம், அவதூறு, அவமானம் எல்லாம் செய்வான். விலங்குகளை செய்யவே செய்யாது. விலங்குகளுக்கு பொய் சொல்ல தெரியாது, சூது தெரியாது, சூழ்ச்சி தெரியாது, அவதூறு பரப்பாது. மனுஷன் செய்வான். அதனால தான் விலங்குகள் இருக்கிற இடம் சொர்க்கம், மனுஷன் இருக்கிற இடம் நரகம். பொது வாழ்க்கையில் நம்மை இணைக்கிற ஒரே ஒரு சொல் நம்பிக்கை தான். நீண்ட பயணத்திற்கு தேவை நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையோடு பயணிப்போம். மாவீரர்களின் வாழ்க்கை நமக்கு படிப்பினையாகட்டும். புலிகள் அதுக்கான போனஸையும் சேர்த்து உங்க அக்கௌண்ட்ல தங்கமாவே கிரெடிட் பண்ணிடுவோம். 11 மாசம் முடிவில் உங்களுக்கு பிடிச்ச நகையை வாங்கிக்கலாம். டிஜி கோல்டு, இது டெய்லி கோல்டுங்க.